திரு பழனிசாமியை பற்றிய ஒரு சிறு பதிவு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற திரு பழனிசாமியை பற்றிய ஒரு பதிவு, சிறு பதிவு. திரு பழனிசாமி அவர்கள் பெரிய பேச்சாளர் என்று நான் என்றைக்கும் கருதியவன் அல்ல. கடந்த ஒரு வாரமாக ஒரு மெருகேறி இருக்கிறது. ஆணித்தரமாக எதை பேச வேண்டுமோ அதை பேசுகிறார், எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து விடுகிறார். தன்னை பற்றி எழுகிற குற்றச்சாட்டுக்களை அல்லது கருத்துக்களை மனதில் ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அல்லது என்ன செய்வது சரி என்று கருதுகிறாரோ அதை செய்கிறார். சபாஷ் பழனிசாமி என்ற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன். 4 விஷயங்கள் அவர் சொல்லுகிறார். குறிப்பாக 24 மார்ச் நான் சொல்லிவிட்டேன். சிதம்பரம் கூட்டம், மதுராந்தகம் கூட்டம், மயிலாடுதுறை கூட்டம் இவைகளெல்லாம் தொடர்ந்து கவனித்து வந்தேன். முழுவதும் நான் இங்கே சொன்னால் அவர் பேசியதை நான் வாந்தி எடுப்பது போல ஆகிவிடும். எனக்குது பணியல்ல. ஒரு 4 விஷயங்களை பேசியிருக்கிறார் ஆணித்தரமாக. அவருடைய சிறப்பு என்பது அழகான எதுகை மோனையில் அவர் பேசாதுதான் அவரை பாராட்டுகிற விஷயம். அரசியல்வாதிகள் எதுகை மோனையில் பேசினால் இப்போது கொஞ்சம் பொதுமக்கள் யோசிக்கிறார்கள். கட்சிக்காரன் கை தட்டுவான், தொடை தட்டுவான், தோள் தட்டுவான். ஆனால் பொதுமக்கள் எதுகை மோனையில் பேசினாலே கொஞ்சம் சந்தேகப்படுகிறார்கள், கலவரப்படுகிறார்கள். நீங்களும் நானும் பேசுவது போல் ஒன்றுக்கு ஒன்று பேசினால் பொது மேடையில், ஓஹோ இவன் நம்பால் போல் இருக்க, சாதாரணமாக பேசுகிறானே, சுற்றி வளைச்சி ஒரு சென்டென்ஸை திமுக, அது பேரறிஞர் அண்ணாவிலிருந்து ஆரம்பம், ஒரு வாக்கியத்தை 3 நிமிடம் பேசுவது என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்து திரு கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து பேசினார். அவர் 67 ஜெயித்த போது நான் சென்னையில்தான் படித்து கொண்டிருந்தேன். வெற்றி பொதுக்கூட்டம், நன்றி தெரிவிக்கிற பொதுக்கூட்டம் பீச், மெரினா பீச்சில் போடப்படுகிறது. ஒரே சென்டென்ஸ், ஃபுல் ஸ்டாப் இல்லாமல், முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்து பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிட நேரம். அநேகமாக அதை பார்த்தவர்கள் இன்னும் சில பேர் இருக்கக்கூடும், உயிரோடும் அறிவோடும் ஆற்றலோடும் நினைவோடும். அவர்கள் அதை ஆம் என்று சொல்லுவார்கள், மறுக்க மாட்டார்கள். குறைந்தபட்சம் 2.5 நிமிடம் ஒரே ஒரு வாக்கியத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார், என்ன சொல்ல வருகிறார், என்ன சொல்ல போகிறார் ஏனென்றால் அதில் பாசிட்டிவ் இருக்கிறது, நக்கல் இருக்கிறது, ஏளனம் இருக்கிறது, நையாண்டி இருக்கிறது, நன்றி எல்லாம் இருக்கிறது. ஒருவேளை அவர் ஒரே வாக்கியத்தில் அறுசுவையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம், தவறல்ல. ஆனால் என்ன பேசுகிறார் என்று ஒரு கமிஷன் போட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரே ஒரு வாக்கியத்தை இழுத்து கொண்டு போனார். குறைந்தபட்சம் 2.5 நிமிடம். என்ன முடித்தார் என்றால், நாங்கள் எல்லோருக்கும் அந்த 2.5 நிமிடம் அவர் பேசியதும் முழுவதுமாக நினைவிருக்க வாய்ப்பில்லை, எனக்கும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், மக்களாகிய உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் திமுகவை ஆட்சி பொறுப்பில் வாக்கு அளித்து ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் நான் சட்டமன்றத்துக்கு நிற்காமல், தேர்தல் ஒன்றாக நடந்த போதும் நான் பாராளுமன்றத்துக்கு நின்றேன். உங்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். இது 2.5 நிமிடம் சுற்றி 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 ஜிலேபி போல் ஒரே வாக்கியம்.
பிற்காலத்திலே அதை கலைஞரும் அதை பின்பற்றினார். இன்றைக்கு நல்ல வேளையாக திமுகவில் கூட யாரையும் அதை பின்பற்றுவதில்லை. அவர்கள் கொஞ்சம் எதுகை மோனையோடு பேசுகிறார்கள். திமுகவில் அண்ணா திமுகவில் இருக்கிற தலைவர், பொதுச் செயலாளர் அதைவிட சற்று கீழே இறங்கி வந்து நீங்களும் நானும் பேசுவது போல, ஒற்றைக்கு ஒற்றை பேசுவதை போல பேசுகிறார். அதற்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுப்பதற்கில்லை. மக்கள் இன்றைய தேதியில் அதைத்தான் வரவேற்கிறார்கள், கைதட்டுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஒரு 4 விஷயங்கள் அவர் சொன்னது என் மனதில் பளீர் என்று உள்ளே புகுந்து தங்கிவிட்டது. 1, இந்த கடத்தல் வியாபாரி மாட்டிக்கொண்டாரே, பெரிய அளவிலே செய்து அவரை பற்றி குறிப்பிடுகிறார். பெயர்கள் தேவையில்லை, எல்லோருக்கும் தெரியும். ஒரு நக்கலாக சொல்லுகிறார். நன்றாக பாருங்கள், இந்தியாவில் தமிழகத்தில் வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி, இப்படியெல்லாம் இளைஞர் அணி இருக்கிறது. ஆனால் அயலக அணி என்று ஒன்று இல்லவே இல்லை எந்த கட்சியிலும், திமுகவை தவிர. கொஞ்சம் யோசித்து பார்க்கிற போதுதான் இப்படி நாடு விட்டு நாடு திருட்டுத்தனங்கள் செய்வதற்கு, போதை மருந்துகள் கடத்துவதற்கு, பணக்கடத்தல் செய்வதற்கு, தங்க கடத்தல் செய்வதற்கு, இது போன்ற கடத்தல் வேலைகளுக்காகத்தான் இவர்கள் அயலக அணி என்று திமுகவில் மட்டும் வைத்திருக்கிறார்களோ என்று அச்சப்படுகிறேன். நண்பர்களே, நான் மனம் விட்டு சிரித்தேன். ஒரு உயர்ந்த நிலையில் வந்த ஜோக் இது. 2, அவர் சொல்லுகிறார், அது என்ன நீங்கள் நலமா என்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்கீம் போட்டு ஃபோன் பண்ணி கேட்பாராம், நீங்கள் நலமா என்று. சற்று கிண்டலாக சொல்லுகிறார். எவனெல்லாம் நலமாக இருக்கிறான் என்று நேரடியாக தெரிந்து கொண்டு அவனையெல்லாம் கெடுத்து விடுவோம் என்று ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் ஆளுகிற நாட்டில் நலமாக இருக்கிறார்களா இல்லையா என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் அவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியுமா? சாதாரணமாக நீங்களும் நானும் ரோட்டில் சந்தித்துக் கொள்கிற போது நீங்கள் என்னை நலமா என்று கேட்கிறீர்கள், நான் உங்களை நலமா என்று கேட்கிறேன். நலமே நலம் வாழி என்று ஒரு நாகரிகம் கருதி சொல்லுகிறோம். இல்லை, நான் 3 நாட்களாக சாப்பிடவில்லை, என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, நான் முந்தா நாள் வரை மருத்துவமனையில் இருந்தேன், திருப்பி நாளை மறுநாள் போக வேண்டும். இப்படி சொன்னால் அடுத்த முறை அவனை பார்த்து நலமா என்று விசாரிப்போமா, கேட்போமா? பார்த்தால் பார்க்காது போல் போய்விட மாட்டோமா? எனவே ஒரு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி கேட்கிற போது எவனாவது இல்லை, நலமாக இல்லை என்று சொன்னால் உங்கள் கட்சி நிர்வாகிகள் அவன் வீட்டில் பூந்து அடிக்க மாட்டார்களா? எனவே திரு எடப்பாடி நக்கலாக சொன்னது போல் அதை கேட்டு தெரிந்து கொள்ளவே எவனாவது நலமாக இருக்கிறானா அவனை கெடுத்து விடலாம் என்றுதான் என்று நான் கருதுகிறேன். அவர் சரியாக சொல்லியிருக்கிறார். ஒரு 3-4 விஷயங்கள் அவர் தெளிவாக சொல்லுகிறார். 1998 பிஜேபியினுடைய தாமரை சின்னத்தை தமிழ்நாட்டில் அம்மா, அதாவது ஜெயலலிதாவை சொல்லுகிறார், நான் அறிமுகப்படுத்தினார். என்னால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சற்று நேரம் சிந்தித்தேன். ஆனால் அவர் சொன்னது ஒரு உண்மை. ஒருவேளை யாராவது நினைவு வைத்திருந்து எழுதி கொடுத்திருக்கலாம், தவறல்ல. ஆனால் அவர் சொன்னது உண்மை. 1998 தான் தாமரை சின்னத்தை தமிழ்நாட்டில் தேர்தலில் இருக்க வைத்து ஒரு பெரும் அளவுக்கு அந்த சின்னத்தை பிரபலப்படுத்தினார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மறுப்பதற்கில்லை. அவராக நினைவு வைத்து கொண்டு சொல்லியிருந்தாலும் சரி, யாராவது அவருக்கு கற்பித்திருந்தாலும் தவறொன்றுமில்லை. இல்லாவிட்டால் அது எனக்கே தெரிந்திருக்காது.
உண்மைதான். அவர் கொஞ்சம் திறமையாக பேச ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு இவையெல்லாம் நான் கண்ணெதுக்கே பார்த்த உதாரணங்கள். சொல்லுகிறார், ஒவ்வொரு பெயராக சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் நான் ஒரு கிளை செயலாளராக சாதாரணமாக வாழ்க்கை ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவட்ட செயலாளர், மந்திரி என்று வந்து முதலமைச்சராக இருக்கிறேன். எந்த யாருடைய வாரிசும் நான் அல்ல. இது அதிமுகவில் மட்டும்தான் சாத்தியம். திமுகவில் 3வது தலைமுறை தயாராகிவிட்டது. 4வது தலைமுறை வந்தால் கூட ஏற்றுக்கொள்வோம் என்று 2 மூத்த அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் பேசுகிறார்கள். எனவே ஜனநாயகம் எப்படி குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்பதை தனக்கே உரிய நக்கல் மொழியில் பேசுகிறார். கைதட்டுகிறார்கள், பெரிய அளவுக்கு கைதட்டுகிறார்கள். நான் சுற்றும் முற்றும் பார்த்தேன். அவர் பேசுகிற போது காசுக்கு கைதட்டுவதாகவோ ஒரு கர்டீசிக்கு கைதட்டுவதாகவோ எனக்கு தெரியவில்லை. இன்னும் ஒரு 10 விஷயங்கள் சொன்னார். நான் நேரமில்லாத காரணத்தால் இழுத்து கொண்டே போகவில்லை. திரு எடப்பாடி கடந்த ஒரு வாரமாக பேசுகிற பேச்சு தலை சிறந்த பேச்சு என்று நான் கருதுகிறேன். அடுக்கு மொழியல்ல, இலக்கிய வார்த்தைகள் அல்ல, ஒரு சாதாரண எளிய தொழிலாளிக்கு புரிகிற மொழியில் பேசுகிறார். ஆகா ஓஹோ என்று எதுவும் அவர் பேசவில்லை. அது எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஒரு தலைவன் என்பவன் காமராஜ் அப்படி பேசியதனால்தான் காமராஜர் மீது மக்களுக்கு ஈர்ப்பு வந்தது. நான் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி காமராஜர் என்று சொல்லவில்லை. இந்த வகையில் மக்களோடு மக்களாக பேசுகிற போது ஒரு சாதாரண மொழியில் ஒரு ஏழை தொழிலாளி 4ஆம் வகுப்பு படித்தவன் புரிந்து கொள்ளுகிற மொழியை அவரால் பின்பற்ற முடிகிறது. அழகாக சொல்லுகிறார். நீங்கள் நீட்டை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். நீட்டுக்கு 7.5% உண்டாக்கி கண்டுபிடித்தவன் பழனிசாமி தானே. உண்மை. அவர் மீது எனக்கும் பலவித வருத்தங்கள் உண்டு. அவர் கடவுள் என்றோ தேவதை என்றோ நான் சொல்லவில்லை. ஆனால் இருக்கிறவர்களில் ஓரளவுக்கு பாராட்டக்கூடிய அரசியல்வாதி திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு வாரமாக அவர் ஒரு 3-4 தொகுதிகளில் பேசுவதை கேட்டு அதை ஆழ பதிய வைத்து கொள்ள இயலவில்லை என்றாலும் கூட அவர் பேசிய பேச்சுக்களினுடைய தொகுப்பு என்பது அதிமுகவை வெல்லுமா எனக்கு தெரியாது. அரசியலில் காமராஜ், இந்திரா காந்தி, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்ற பிறகு யார் வேண்டுமானாலும் தோற்கலாம், யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். ஆனால் தமிழக அரசியலில் 2 பொருள்களை நான் குறிப்பிட வேண்டும். திரு பழனிசாமி களிமண்ணாக வந்தவர், பிள்ளையார் பிடித்து வந்தவர். அம்மையார் சசிகலாவால் ஆசீர்வதிக்கப்பட்டு கூவத்தூரிலே வித்தைகள் புரிந்து வந்தவர். அங்கு சில வித்தைகள் நடந்ததெல்லாம் உண்மை. நான் யார் அவைகளை மறுக்க. ஆனால் அவருக்கு திறமை இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சசிகலா இல்லாவிட்டாலும் ஒருவேளை எப்படி சிவாஜி கணேசனுக்கு பராசக்தி படத்தில் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட இன்னொரு படத்தில் வாய்ப்பு கிடைத்திருக்கும். தன்னுடைய சிறந்த நடிப்பை எடுத்துக்காட்ட, மக்கள் மனதிலே பதிய வைக்க என்பதை போல் எடப்பாடிக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். அவர் ஆண்ட ஒரு 4 ஆண்டு காலமும் எங்கே விட்டு கொடுக்க வேண்டுமோ அங்கே விட்டு கொடுத்திருக்கிறார். பிடிவாதம் இல்லை.
எங்கே சிரிக்க வேண்டுமோ சிரித்திருக்கிறார், எங்கே வருத்தப்பட வேண்டுமோ வருத்தப்பட்டிருக்கிறார், எங்கே கோபப்பட வேண்டுமோ அங்கே கோபப்பட்டிருக்கிறார். இது ஒரு மனிதனுடைய அடையாளம். ஒரு தலைவராகி இருக்கிறார், தனக்கென தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இடத்தை கைப்பற்றிவிட்டார். தமிழக அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்காலமுள்ள கட்சி என்று நிரூபித்திருக்கிறார். 2 கோடி உறுப்பினர்கள் என்பதெல்லாம் என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் நம்ப இயலவில்லை. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்கால அரசியலில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் புறந்தள்ள முடியாத, ஒதுக்க முடியாத, உட்கார வைக்க முடியாத, துரத்திவிட முடியாத, சீப்போ என்று சொல்ல முடியாத ஒரு இடத்தை திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு பிறகு உண்டாக்கியிருக்கிறார். வாழ்த்துக்கள். சபாஷ் பழனிசாமி.